முஸ்லிம் இந்து அமைப்பு நிகராளிகளின் அமைதி உறுதிப்பாடு சந்திப்பு முதிர்ந்த சிந்தனையை எடுத்துரைக்கிறது. அனுமதியற்ற வழிபாட்டு தலங்கள் விவகாரம் சமூக ஊடகங்களில் சர்ச்சை கருத்துரைப்போருக்கு PDRM எச்சரிக்கை. வணக்கம், சலாம் மலேசிய மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். உகாதி பண்டிகை தெலுங்கு வம்சாவளியினரின் ஆண்டு தொடக்கம் மட்டுமன்று, புதிய நம்பிக்கை புத்தாக்கத்தின் சின்னமாக அது விளங்குகிறது. வாழ்க்கை பசுமையானதாகவும் பொருள் பொதிந்ததாகவும் உகாதி புத்தாண்டு கொண்டு வர வாழ்த்துவதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் கூறியுள்ளார். பிறந்திருக்கும் உகாதி நல்வாழ்வையும் வளப்பத்தையும் நீடித்த மகிழ்ச்சியையும் அனைவருக்கும் கொண்டு வர வேண்டும். பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வரும் மரபுகளை மதித்து பல இன சமய மக்களை கொண்ட மலேசியாவில் ஒருமைப்பாட்டையும் நல்லிணக்கத்தையும் நிலைநாட்ட வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். ஃபேஸ்புக் பதிவில் டத்தோஸ்ரீ ரமணன் உகாதி வாழ்த்து செய்தியை பதிவேற்றியுள்ளார். காலத்தின் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் திருநாள், புதிய நம்பிக்கைகளை விதைக்கும் ஒரு தொடக்கம், அதுவே உகாதி. இன்று உலகம் முழுதும் உகாதி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அது குறித்த சிறப்பு தொகுப்புடன் நமது செய்தியாளர் புனிதவதி முருகன். தெலுங்கு வம்சாவளியினர் கொண்டாடும் இந்த புத்தாண்டு யுகாதி என்ற வடமொழி சொல்லில் இருந்து உருவானது. யுக் என்பது காலத்தையும் ஆதி என்பது தொடக்கத்தையும் குறிக்கிறது. அதாவது புதிய யுகத்தின் பிறப்பு. பங்குனி மாத அமாவாசைக்கு மறுநாள் வரும் பிரதமை திதியில் இந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது. அதிகாலையில் எழுந்து எண்ணெய் குளியல் செய்து புத்தாடை அணிந்து சிறப்பு வழிபாட்டுக்கு பின்னர் பெரியோரிடம் ஆசி பெற்று அவர்களிடமிருந்து புத்தாடையை பெறுதல் என உகாதி களை கட்டுகிறது. அத்தகைய மகிழ்ச்சி நிறைந்த தருணத்தை உகாதியில் கொண்டாடினர் சிலாங்கூர் ரவாங்ஜயாவை சேர்ந்த ஆதிநாராயண ராவ் புஷ்பராணி குடும்பத்தினர். உகாதி அன்னைக்கு முதல் நாளே நாங்கள் வீட்டில் குலதெய்வத்துக்கு நொக்காலம்மான்னு சொல்லுவோம். அவங்களுக்கு மெயின்லி அந்த கட்டிப்பருப்பு, வெள்ளைசோறு, அப்புறம் இந்த உருண்டை, அந்த பொங்கடால், இது ரொம்ப மெயின். அது மெயின் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு பூஜை 4:30 மணிக்கு மேலே தான் செய்வோம். ஈவினிங் முதல் நாள். மறுநாள் காலையிலேயே எப்போ போது எழுந்திச்சிட்டு உகாதி பச்சடி தான் மெயின் ஐட்டம். அது செய்வோம். அது பிறகு அந்த இனிப்பு பதார்த்தம் செய்வோம். இந்த உகாதி தினத்தன்று கொண்டாட்டம் பொழுது குடும்பத்தோடு கொண்டாடுவது தான் இந்த உகாதி கொண்டாட்டத்தின் பாரம்பரியம். ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டு தேவதைன்னு முதல் நாள் செய்வாங்க. வீட்டு தேவதை. 2வது நாள் நௌக்காலம்மன் பண்டிகை என்று குலதெய்வ வழிபாடு காலங்காலமாக தொன்று தொட்டு நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். மற்றபடி அனைவரும் இந்த குடும்ப உறுப்பினர் அனைவரும் இந்த நாளில் கலந்து கொண்டு அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டுள்ளோம். என்னை பொறுத்த வரைக்கும் புத்தாண்டுன்றப்போ நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு ஹோப்பு, பாசிட்டிவிட்டி. ஏன்னா நம்மளுக்கு அன்றைக்கி ஒரு நாள் முன்னுக்கு நம்ம குலதெய்வ ஆசீர்வாதம், முன்னோர்களோட ஆசீர்வாதம், தாத்தா பாட்டி, அப்புறம் தாய் தந்தை ஆசீர்வாதம், இவங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் எடுத்து ஒரு நியூ டே ஆரம்பிக்கிற மாதிரி நல்லா இருக்கும். லைக் ரீயூனைட் வித் ஹோல் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ நம்ம பேசலாம், கொண்டாடு பண்ணலாம். இந்த லைக் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளியாயிட்டு நம்ம ஒரு ஹாப்பி மூட்ல வந்துடலாம். அப்படி இருக்கும். உகாதிக்காக பல்வேறு இனிப்பு பலகாரங்கள் தயார் செய்யப்பட்டாலும் உகாதி பச்சடி தனித்துவம் கொண்டது. இதில் வேப்பம்பூ, மாங்காய், வெல்லம், மிளகு, உப்பு, புளி ஆகியவை சேர்க்கப்படுகின்றன. அறுசுவைகளின் சங்கமமாக உருவாகும் இந்த பச்சடி இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, ஏமாற்றம், மகிழ்ச்சி இவை அனைத்தும் கலந்ததே மானுட வாழ்க்கை என்பதை உணர்த்துகிறது. பிரேயர்ஸ் உகாதி பழைய காலத்துலேருந்து எங்கள் அப்பா அம்மா செஞ்சுக்கிட்டு, எங்கள் மாமனார் மாமியார் எல்லாம் செஞ்சு அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் இந்த காலத்தில் சரியாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. கொஞ்சம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாரும் குடும்பம் சேர்ந்து எல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லது. வர பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாடமாக இருக்கும். இப்போ சொல்கிறதுக்கு கல்யாணம் பண்ணி இப்போ 46 வருஷம் ஆச்சு. பேத்திக்கு பேர பிள்ளைங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எல்லோரும் கூடி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து, மருமகள் எல்லாம் சேர்ந்து, பிள்ளைங்க எல்லாம் எல்லோரும் சேர்ந்து, பேத்தி எல்லாம் சேர்ந்து செஞ்சால் நல்லது குடும்பத்துக்கு. அம்மா உள்ள காலத்தில் கோழி வெட்டுவாங்க. இப்போ அது செய்யறதில்லை. ஆனால் இப்போ மெயின் நம்ம பொங்கடால் பொருள் கம்பல்சரி இருக்கணும்.
ஆனால் நம்ம வீட்டில் எதுக்கு வந்துன்னா நம்ம செய்யறது எதுக்குன்னா நம்ம பிள்ளைங்க வந்து அதை கற்றுக்கணும். ஏன்னா நம்மளோட வந்து இது முடியக்கூடாது. இந்த மாதிரி செய்யும்போது வந்து பிள்ளைங்க எல்லாமே கேதர் பண்ணுவோம், ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து வேறு எதுலேயும் இருக்காது. ஸோ நம்ம இது விட்டுட்டோமா நம்ம பிள்ளைங்க கற்றுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம வீட்டில் வந்து அது கம்பல்சரி. நம்மளோட கல்ச்சர் நம்ம தான் டெவலப் பண்ணணும். நம்ம கல்ச்சர் எப்படி இருக்குன்ட்டு நமக்கு தான் தெரியும். அது ஒரு நியூ இயர். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து உகாதி வந்து சில பேர் கொண்டாடுவாங்க, சில பேர் கொண்டாட மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் கரியர் சொல்லுவாங்க, லைக் ரொம்ப பிஸியாக இருக்கேன் வேலை அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. பட் அம்மா அப்பா வந்து somehow ட்ராக் பண்ணுவாங்க, வாங்க போகலாம், செலிப்ரேட் பண்ணலாம், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் ஃபுட் வைஸ்னால் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கும் உகாதினால. ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட அப்பா அம்மா வழியில் நம்மளோட ட்ரெடிஷ்னலை வந்து கண்டிப்பாக நம்மளோட ஜெனரேஷன் வந்து இதை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடும். இது ஒன்று கூடனாலே கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியமாக இதை செஞ்சுட்டு வரணும். இந்நாளில் தொடங்கப்படும் நல்ல காரியங்கள் வெற்றியடையும் என்ற நம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளுக்கு தொடக்கமாகவும் உகாதி அமைகிறது. பண்டைய மரபுகளையும் நவீன வாழ்வியலையும் அழகாக இணைத்து அதன் அடிப்படை அர்த்தத்தை காக்கும் இந்த புத்தாண்டு புதிய நம்பிக்கையை விதைக்கிறது. అందరికీ ఉగాది శుభాకాంక్షలు. అందరికీ ఉగాది శుభాకాంక్షలు. అందరికీ ఉగాది శుభాకాంక్షలు. అందరికీ ఉగాది శుభాకాంక్షలు. మీ అందరికీ ఉగాది శుభాకాంక్షలు. హ్యాపీ ఉగాది శుభాకాంక్షలు. ஒவ்வொரு புத்தாண்டும் புத்துணர்ச்சியும் புதிய நம்பிக்கையும் புதிய எதிர்பார்ப்பையும் நமக்கு வழங்குகின்றன. அடுத்த வரும் ஓராண்டு இனிப்பை மட்டுமல்ல கசப்பையும் கொண்டிருக்கும் என்பதை உகாதி உணவு வகை நமக்கு எடுத்துரைக்கிறது. வாழ்க்கைக்கான சவாலை எதிர்கொள்ளும் ஆற்றலை இறைவன் நமக்கு வழங்கட்டும் எனும் எதிர்பார்ப்புடன் இந்த புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. வளமான வாழ்க்கைக்கான புதிய தொடக்கமாக இந்த நன்னாள் அமையட்டும். அனைவருக்கும் உகாதி சுபகாஞ்சலு. ஆர்டிஎம்காக புனிதவதி முருகன். முஸ்லிம் மற்றும் இந்து அமைப்புகளின் நிகராளிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற அமைதி உறுதிப்பாட்டு சந்திப்பை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வரவேற்றுள்ளார். பிரிவினைகளை புறக்கணித்து ஒருவர் மற்றவரை மதித்து அமைதியை நாடுவதில் நாட்டு மக்களின் சிந்தனை முதிர்ச்சியை அது காட்டுவதாக அவர் வர்ணித்தார். மாந்தநேயம், ஒருமைப்பாடு, இன நல்லிணக்கம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட மலேசியாவின் உண்மை உயிர்ப்பை இந்த அமைதி நடவடிக்கை எடுத்துக்காட்டுகிறது. நாட்டின் வலிமைக்கு அடித்தளமாக விளங்கும் இந்த ஓர்மை உணர்வு தொடர்ந்து பேணப்பட வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். அந்த அமைதி சந்திப்பு வெற்றிகரமாக நடந்தேற கடப்பாடு வழங்கிய அரச மலேசிய போலீஸ் படை உட்பட தொடர்புடைய அனைவரையும் அவர் பாராட்டினார். அமைதி நீடிக்க வேண்டும், மலேசியர்கள் ஒற்றுமை ஓங்க வேண்டும், தேசிய ஒருமைப்பாட்டுக்கு அது முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்றும் டத்தோஸ்ரீ அன்வார் இறைஞ்சினார். அனுமதியற்ற வழிபாட்டு தல கட்டுமான விவகாரம், இன சமய பதற்றம் ஓங்கியிருக்கும் நிலையில் எல்லா தரப்புகளும் பொறுமை காக்க வேண்டும். தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலிட் அந்த வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். கட்டுப்பாடற்ற விவாதங்கள், குறிப்பாக சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் கருத்துகளும் கூற்றுகளும் நாட்டில் இன சமய பதற்றத்தை உண்டாக்க நேரிடும். அது பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக முடியும். அதற்கான சாத்தியமுள்ள அண்மைய சம்பவங்களை போலீஸ் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. சட்டத்தின் வாயிலாக மட்டும் மக்களிடையே நல்லிணக்கத்தை பேண இயலாது. சமுதாய தலைவர்கள், அரசு சாரா அமைப்பினர், சமூக செயல்பாட்டாளர்களின் ஒத்துழைப்பும் அதற்கு அவசியம் என டத்தோஸ்ரீ முகமது காலிட் வலியுறுத்தினார். வேளையில் நேற்று மாலை நடைபெற்ற ஹார்மோனி மடானி நிகழ்ச்சியை தேசிய போலீஸ் படை தலைவர் பாராட்டினார். உணர்ச்சிகரமான விவகாரங்களுக்கு கலந்துரையாடல் வாயிலாக தீர்வு காணும் அதனை முதிர்ச்சியான செயல் என அவர் வர்ணித்தார். புத்ராஜயா மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற மலாய் மற்றும் இந்திய சமூகத்தை நிகர்க்கும் அரசு சாரா அமைப்புகள் தலைவர்களின் அந்த சந்திப்பு அனுமதியற்ற வழிபாட்டு தலங்கள் தொடர்பாக அண்மைய காலமாக தீவிரமடைந்திருக்கும் இன சமய பதற்றத்தை தணிக்க செய்யும் முயற்சி, இன நல்லிணக்கத்தையும் நாட்டின் நிலைத்தன்மையையும் வலுப்படுத்தும் அந்த முயற்சியையும் கடப்பாட்டையும் அரச மலேசிய போலீஸ் படை மதிக்கிறது. அதேவேளை சுயநலத்துக்காக இன சமய விவகாரத்தை பெரிதுபடுத்தும் தனியால் கும்பல்களுக்கு டத்தோஸ்ரீ முகமது காலிட் எச்சரிக்கையும் விடுத்தார்.
இவ்வேளையில் ஜம்ரி வினோத்தை நேற்று முன்தினம் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்கையில் சட்ட நெறிப்படியே விலங்கு பூட்டப்பட்டிருந்ததாக டத்தோஸ்ரீ முகமது காலிட் விளக்கினார். அது ஒரு குற்றச்சாட்டுக்கான வழக்கு அன்று. மேலும் சில வழக்குகள் தொடர்பில் ஜம்ரி வினோத்துக்கு கை விலங்கு பூட்டப்பட்டதாக போலீஸ் படை தலைவர் தெளிவுபடுத்தினார். ஊரெல்லாம் குடும்பத்தாருடன் குதூகலமாக நோன்பு பெருநாளை கொண்டாடுகிறது. ஆனால் பொது அமைதியையும் நாட்டின் நலனையும் முன்னிறுத்தி அந்த மகிழ்ச்சியை தியாகம் செய்கின்றனர் பாதுகாப்பு செயலாக்க தரப்பினர். அவர்களின் அர்ப்பணிப்பு மதிக்கத்தக்கது என பாராட்டியுள்ளார் பேரரசர் சுல்தான் இப்ராஹிம். நோன்பு பெருநாளின் போது கடமையில் ஈடுபடும் பாதுகாப்பு படையினருக்கும் செயலாக்க தரப்பினருக்கும் பேரரசர் பாராட்டு தெரிவித்தார். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பொது விடுமுறையை கூட பொருட்படுத்தாமல் தொடர்ந்து சேவையாற்றும் அவர்களின் பணி அளப்பரியது. நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காக பெரும் பணியாற்றும் அதிகாரிகளின் பாதுகாப்பை இறைவன் என்றும் பேணுவார். அவர்களின் பணி தடையின்றி நடைபெறவும் அவர்கள் அனைவரும் நல்ல உடல் நலத்தை கொண்டிருக்கவும் தாம் இறைவனை இறைஞ்சுவதாக பேரரசர் கூறினார். நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்கையில் விரும்பத்தகா நேர்வுகளை தவிர்க்க கவனமுடன் இருக்கவும் விதிமுறைகளை பின்பற்றும்படியும் பொதுமக்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். முன்னதாக புகித் துங்கு அரண்மனையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பேரரசரை சந்தித்தார். என்று ஈகை திருநாள் என்பது இன்றிரவு 8 மணிக்கு அறிவிக்கப்பட்டுவிடும். அது நாளையாகவும் இருக்கலாம், நாளை மறுநாளாகவும் இருக்கக்கூடும். ஆயினும் இறுதிக்கட்ட ஏற்பாடுகளுக்காக தலைநகர் துங்கு அப்துல் ரஹ்மான் சாலையை முற்றுகையிட்டுள்ளனர் மாநகரவாசிகள். சாரா எஸ்திஆர் உதவிகள் மலேசியர்களின் பெருநாள் கால நிதி சுமையை பேரளவு குறைத்திருப்பது ஆர்த்தியம் கண்ணோட்டத்தில் தெரியவந்தது. பெருநாள் பலகாரங்கள், அலங்கார பொருட்கள், புத்தாடைகள் என நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்துக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் ரமதான் மாதம் தொடங்கியதிலிருந்து ஜலான்தார் விழாக்கோலம் பூண்டிருந்தது. இன்று இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் உச்சத்தை எட்டியிருந்ததை ஆர்டிஎம்மின் கள செய்தியாளர் துனிஷா தர்ஷினி சுரேஷ் கண்டறிந்தார். B40 தரப்பினர் பலர் அரசின் உதவிகள் தங்களுக்கு பெரும் உதவியாக அமைந்துள்ளதாக உவகை தெரிவித்தனர். ஈகை திருநாள் கொண்டாட்டத்துக்கு தேவையான பொருட்களை வாங்க எஸ்டிஆர் மற்றும் சாரா உதவி நிதிகளை பயன்படுத்தியதாக சிலர் குறிப்பிட்டனர். மேலும் சிலர் நோன்பு மாதத்தின் போதும் மதானி அரசின் உதவிகளை நன்கு பயன்படுத்திக் கொண்டதாக கூறினர். ஜலான்தார் பெருநாள் சந்தைகளில் பொருட்கள் நியாயமான விலையில் கிடைப்பதால் கில்லான் பள்ளத்தாக்கில் வசிப்போர் பலர் இங்கு திரள்கின்றனர். நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்ள 2ஆம் கட்ட எஸ்டிஆர் உதவித்தொகை முன்கூட்டியே கடந்த மார்ச் 10ஆம் தேதி வழங்கப்பட்டது. தாய்லாந்து பிரதமராக அனுதின் சான் விராக்குல் நிலைநிறுத்தப்பட்டார். நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் 250 வாக்குகளுக்கும் அதிகமாக பெற்று பெரும்பான்மையுடன் அவர் பதவியை தக்க வைத்தார். தாய்லாந்துக்கும் அதன் அண்டை நாடான கம்போடியாவுக்கும் ஏற்கனவே எல்லை மோதல் நீடிக்கும் நிலையில் உலக பொருளாதாரத்தையே அதிர வைத்திருக்கும் மேற்காசிய போரின் எதிரொலியையும் அனுதினின் புதிய அரசாங்கம் சந்திக்க வேண்டியிருக்கும். நடந்து முடிந்த பொது தேர்தலில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று அனுதினின் பூம் ஜாய்தாய் கட்சி ஆட்சியை கைப்பற்றியது. மக்களுக்கு தொடர்ந்து சிறந்த சேவையாற்ற தாம் பிரதமர் பதவியில் நீண்ட காலம் நிலைக்க வேண்டும் என அவர் தமது அவாவை வெளிப்படுத்தினார். பொறுமைக்கும் எல்லை உண்டு. எல்லை மீறினால் ஏற்படும் விளைவுகளுக்கு தாங்கள் பொறுப்பல்ல என ஈரானை எச்சரித்துள்ளார் சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசால் பின் ஃபர்ஹான் அல் சவுத். தமது தாயகத்தையும் வளைகுடாவில் உள்ள அண்டை நாடுகளையும் குறிவைக்கும் ஈரானிய போக்கை அவர் சாடினார்.
வளைகுடாவில் உள்ள ஏனைய நாடுகள் உயர் ஆற்றல் மிக்க போர் ஆயுதங்களை கொண்டிருப்பதை இளவரசர் ஃபைசால் சுட்டினார். தொடர்ந்து நிதானத்தை கடைபிடிக்க முடியாது. வேறு தேர்வு இல்லை என்றால் அந்த போர் ஆயுதங்கள் எல்லாம் ஈரானின் பக்கம் திரும்பக்கூடும் என இளவரசர் ஃபைசால் எச்சரித்தார். தெஹ்ரான் அரச தந்திரிகள் மறுப்பு தெரிவித்த போதிலும் வட்டார நாடுகளை தாக்கும் வியூகத்தை ஈரான் கவனமாக வரைந்து வருகிறது. அந்த வியூகத்தை அந்நாடு சீராய்வு செய்ய வேண்டும். மேற்காசிய நெருக்கடியில் தொடர்பில்லா மூன்றாம் தரப்புகள் பாதிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அந்த நாடுகள் தொடர்ந்து பொறுமையை கையாளும் என எவரும் எதிர்பார்க்க முடியாது. தேவைப்படின் போர்க்களத்தில் இறங்கவும் அவை ஆயத்தமாக இருப்பதாக இளவரசர் ஃபைசால் திடமாக கூறினார். வல்லூறுகளுக்கு இடையில் சிக்கிய சிட்டுக்குருவியாக தவிக்கிறது லெபனான். ஈரான் இஸ்ரேல் மோதலில் அது கடும் சேதத்தை சந்திக்கிறது. மேற்கு கரையில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பாலஸ்தீன பெண்கள் 3 கொல்லப்பட்டனர். அமெரிக்க இஸ்ரேலிய படைகள் ஈரான் மீது கூட்டு தாக்குதல்களை தொடங்கிய பின்னர் பாலஸ்தீனம் மீது தெஹ்ரான் தாக்குதல் மேற்கொண்டிருப்பது இது முதல் முறை. மேற்கு கரையின் தென்மேற்கில் உள்ள பைத் அவ்வா நகரில் சிகை அலங்கார கடையை ஈரானிய ஏவுகணை தாக்கியதாக பாலஸ்தீன செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. அதில் 3 கொல்லப்பட்ட வேளையில் 13 பேர் காயமடைந்தனர். இடைமறிப்பு ஏவுகணையின் சிதறல்களால் சேதம் ஏற்பட்டிருப்பதாக பாலஸ்தீனர்கள் தெரிவித்தனர். ஈரான் மீதான போர் தொடங்கியது முதல் இஸ்ரேலில் இதுவரை 15 பேர் கொல்லப்பட்டனர். ஈரான் இஸ்ரேலை நோக்கி தினசரி தாக்குதல்கள் நடத்தி வருகிறது. எனினும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு உட்பட்ட பாலஸ்தீன பகுதியில் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தப்படுவதாக தகவல் இல்லை. வளைகுடா வட்டாரம் முழுவதும் இருக்கும் எரிபொருள் வசதிகளை ஈரான் குறிவைத்துள்ளது. ஈரான் தெற்கு புஷேரில் உள்ள முக்கிய எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய பின்னர் நேற்று ஒரே நாளில் 9 வளைகுடா நாடுகள் மீது நீண்ட தூரம் பாயக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களை தெஹ்ரான் நடத்தியது. மேலும் பேரழிவுமிக்க பல தாக்குதல்கள் நடத்தப்படும் எனவும் ஈரான் எச்சரித்துள்ளது. மேற்காசிய வட்டாரத்தில் எரிபொருள் விநியோகம் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் பரவலான தாக்குதல்கள் ஏற்கனவே பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கும் உலக சந்தையை மேலும் ஆட்டங்காண செய்யும் என அஞ்சப்படுகிறது. கடந்த 2 நாட்களில் இஸ்ரேல் தாக்குதல்களில் ஈரானின் முக்கிய தலைவர்களான பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி, உளவுத்துறை தலைவர் இஸ்மாயில் காத்திப் உள்ளிட்ட 3 கொல்லப்பட்டுள்ளனர். இதனையடுத்து ஈரான் இந்த கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய எரிவாயு ஆலையை ஈரான் ஏவுகணை தாக்கியதில் பெருத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. ஈரானிலிருந்து பாய்ச்சப்பட்ட 5 ஏவுகணைகளில் 4ஐ கத்தார் வெற்றிகரமாக இடைமறித்து தகர்த்தது. 5வது ஏவுகணை ராஸ் லாஃபான் தொழில்பேட்டையை தாக்கியதில் பெரும் தீ மூண்டது. ராஸ் லாஃபான் தொழில்பேட்டை கத்தாரின் முதன்மை திரவமய இயற்கை எரிவாயு உற்பத்தி மையமாக திகழ்கிறது. வளைகுடா நாடுகளின் எரிபொருள் நிலையங்கள் தாக்கப்படும் என ஈரான் எச்சரித்ததை அடுத்து கத்தார் அதன் எரியாற்றல் ஆலைகளிலிருந்து தொழிலாளர்களை வெளியேற்றியது. வளைகுடா வட்டாரத்தில் அடுத்தடுத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படக்கூடும் என்பதால் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு சிற்றரசு ஆகியவற்றின் எரியாற்றல் வசதிகளில் இருந்தும் தொழிலாளர்களை வெளியேற்றும்படி ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 24 மணி நேரத்தில் ஈரானிய தூதரக அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என கத்தார் வெளியுறவு அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. கத்தார் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தி வருவதால் டோஹா இந்த முடிவை எடுத்துள்ளது. ரமடான் பண்டிகையை முன்னிட்டு பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளன. ஆப்கானிஸ்தான் காபூலில் போதைப்பித்தர்கள் மறுவாழ்வு மையத்தின் மீது கடும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட 2 நாளுக்கு பின்னர் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த அறிவிப்பு வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காபூலில் போதைப்பித்தர் மறுவாழ்வு மருத்துவமனை மீது பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் சுமார் 400 பேர் கொல்லப்பட்டனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மருத்துவமனையின் பெரும் பகுதி முற்றிலும் அழிந்தது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த ஐநா, மருத்துவ வசதிகளும் அதன் பணியாளர்களும் அனைத்துலக சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுவதை வலியுறுத்தியது. அதிகரித்து வரும் வன்முறைகள், மக்கள் இடம்பெயர்வு, உணவு பற்றாக்குறை, எல்லை மூடல் ஆகியவை துயர் துடைப்பு முயற்சிகளுக்கு தடையாக இருப்பதாக அது எச்சரித்தது.
ஈகை திருநாளை முன்னிட்டு சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருப்பதை வரவேற்ற ஐநா உயரதிகாரி ஃபர்ஹான் ஹாக் இந்த முயற்சி எல்லையில் நீடித்த அமைதிக்கான பேச்சுகளுக்கு வழிவகுக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு சிற்றரசு மற்றும் கத்தாரில் நாளை மார்ச் 20 ஷவாலின் முதல் நாளாக அறிவிக்கப்பட்டது. நேற்றிரவு பிறை தென்படாததால் இன்றுடன் ரமடான் மாதம் நிறைவடைவதாக அந்த 3 நாடுகளின் அதிகார தரப்புகளும் தெரிவித்தன. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் நாளை அந்த 3 நாடுகளிலும் ஈகை திருநாள் கொண்டாடப்படும் என சவுதியின் அதிகாரப்பூர்வ ஊடகம் தகவல் வெளியிட்டது. அதுபோல ஐக்கிய அரபு சிற்றரசின் உயர் நீதிமன்றம் இன்றுடன் நோன்பு மாதம் முடிவை எட்டுவதாக குறிப்பிட்டது. நேற்றிரவு அபுதாபியில் நடைபெற்ற ஷவால் பிறை பார்க்கும் செயற்குழு கூட்டத்தில் அந்த முடிவு எட்டப்பட்டது. கத்தாரின் இஸ்லாமிய விவகாரம் மற்றும் அறக்கட்டளை அமைச்சின் பிறை பார்க்கும் செயற்குழு அதே போன்ற அறிவிப்பை வெளியிட்டது. இந்நிலையில் உலகில் அதிக முஸ்லிம்களை கொண்ட நாடான இந்தோனேசியாவில் ஈகை திருநாளை முன்னிட்டு பலர் சொந்த ஊருக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். பெருநாளுக்கு சொந்த ஊர் திரும்புவதை இந்தோனேசியர்கள் முடிக் என அழைக்கின்றனர். அந்த தீவு நாட்டில் ஏறத்தாழ 14 கோடி பேர் சொந்த ஊருக்கு திரும்ப உள்ளதால் ஜகார்த்தாவில் போக்குவரத்து நெரிசல் கடுமையாகியுள்ளது. பாசார் சேனன் ரயில் நிலையம் பயணிகளால் நிரம்பி வழிகின்றது. மக்கள் கூட்டத்தை சமாளிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் கடும் சவாலை எதிர்கொண்டுள்ளனர். இவ்வாண்டு நோன்பு பெருநாளை முன்னிட்டு 7,34,000த்திற்கும் அதிகமான தொலைவு ரயில் பயணச்சீட்டுகள் விற்று தீர்க்கப்பட்டன. சாலை நெரிசல்களில் சிக்கிக் கொள்வதையும் அதிகமான சாலை கட்டணத்தையும் தவிர்க்க பலர் இம்முறை ரயில் பயணத்தை முதன்மை தேர்வாக்கியுள்ளனர். மற்றொரு நிலவரத்தில் எரிபொருள் நிலையங்களில் வாகனங்கள் மிக நீண்ட வரிசைகளில் காத்து கிடக்கின்றன. சுமத்ரா தீவை நோக்கி ஃபேரியில் பயணிக்க மிராக் துறைமுகத்திலும் வாகனங்கள் வரிசை கட்டியுள்ளன. பூமியின் அரைக்கோளத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் கம்யூனிஸ்டுகள். கோஸ்டாரிக்கா அதிபர் ரோட்ரிகோ சாவேஸின் சூளுரை அது. கியூபாவுடனான அரசு தந்திர உறவுகளை அறுத்து கொண்ட பின் அவ்வாறு அவர் கூறினார். கியூபாவின் பரம வைரியான அமெரிக்காவின் நடப்பு அதிபர் டொனால்டு டிரம்புடன் இணக்கம் காட்டும் சாவேஸ் ஹவானாவில் உள்ள கோஸ்டாரிக்காவின் தூதரகம் மூடப்படுவதாக அறிவித்தார். அத்துடன் சான் ஜோஸை விட்டு உடனடியாக வெளியேறும்படி கியூபா அரச தந்திரிகளுக்கும் அவர் உத்தரவிட்டார். கியூபாவில் பொது உடைமை சர்வாதிகாரத்தை கோஸ்டாரிக்கா அங்கீகரிக்கவில்லை என கூறிய சாவேஸ் அந்நாட்டின் அடக்குமுறையையும் மோசமான வாழ்க்கை நிலைமையையும் சாடினார். டிரம்பின் மற்றொரு தென் அமெரிக்க சகாவான ஈக்வடோரை பின்பற்றி கோஸ்டாரிக்காவும் கியூபா தூதரை நாட்டை விட்டு வெளியேற்றியது. ஹவானா குற்ற மற்றும் வன் செயல்களில் ஈடுபடுவதாக கூறி அந்த நடவடிக்கையை சான் ஜோஸ் எடுத்தது. தென் அமெரிக்காவில் போதைப் பொருள் கடத்தலை முறியடிக்க அவ்விரு நாடுகளும் அமெரிக்க இராணுவத்துடன் கைகோர்த்துள்ளன. உலகில் 9 சிறார் ஒவ்வொரு நிமிடத்திலும் உயிரிழக்கின்றனர். திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளது ஐநா. 2024 ஆண்டில் சிறாரையும் குழந்தைகளையும் உட்படுத்திய 49 லட்சம் மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றுள் பெரும்பாலானவை உரிய மருத்துவ சேவையின் வழி தடுக்க முடிந்த மரணங்களே என யூனிசெஃப் தெரிவித்தது. தொழில்நுட்ப மேம்பாடுகளுக்காக பணத்தை அள்ளி இறைக்கும் இன்றைய காலகட்டத்தில் முறையான சுகாதார பாதுகாப்பு, குறைந்த செலவிலான மருத்துவ வசதிகள் கூட இல்லாத அவல நிலையில் சிறார் பலியாகும் நேர்வுகள் உலகில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. தடுக்க முடிந்த நோய்களுக்காக பச்சிளம் குழந்தைகளும் சிறாரும் மடியும் அவலம் ஏற்படக்கூடாது என யூனிசெஃப் தலைவர் கேத்ரின் ரசல் வலியுறுத்தினார். 2000ஆம் ஆண்டு தொடங்கி இத்தகைய சூழலில் சிறார் பலியாகும் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருகிறது. எனினும் ஆப்பிரிக்க துணை கண்டத்தில் மிக அதிகமாக 58 விழுக்காடு மரணங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. அதனையடுத்து தெற்காசியாவில் 25 விழுக்காடு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. போரால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் பிறந்த குழந்தைகள் உயிரிழக்கும் எண்ணிக்கையும் மிக அதிகமாக பதிவு செய்யப்படுவதாக கேத்ரின் ரசல் சுட்டினார்.
2026 தோமஸ் கிண்ண பூப்பந்து போட்டியில் காலிறுதிக்குள் நுழைய மலேசியாவுக்கு கூடுதல் வாய்ப்பு. குழு நிலையிலான குழுக்களில் நாடு பி பிரிவில் அங்கம் வகிக்கிறது. அதில் மலேசியா, ஜப்பான், இங்கிலாந்து, பின்லாந்து ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன. பி பிரிவில் மலேசியாவுக்கு ஜப்பான் கடும் சவாலாக விளங்கக்கூடும் என கணிக்கப்படுகிறது. இருப்பினும் இங்கிலாந்தையும் குறைத்து மதிப்பிட முடியாது. அந்நாட்டை சார்ந்த பென் லேன், ஷான் வெண்டி முதன்மை இணையர். மலேசியாவின் 2022 உலக வெற்றியாளர் ஏரன்சியா சோவூயிக் இணையையும் கோசெஃபெய் நூர் இசுடின் ரும்சானி இணையையும் வென்றிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் மகளிர் ஊபர் கிண்ண பூப்பந்தாட்டத்திலும் மலேசியா காலிறுதிக்கு முன்னேற அதிக வாய்ப்புண்டு. அதிலும் பி பிரிவில் இடம்பெற்றுள்ளது மலேசியா. ஜப்பான், துருக்கி, தென் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளுடன் தேசிய வீரர்கள் களம் காண்பர். மலேசியா ஆக கடைசியாக 1992 தோமஸ் கிண்ணத்தை கைப்பற்றியது. ஊபர் கிண்ணம் இதுவரையில் தேசிய வீராங்கனைகளுக்கு கைகூடவில்லை. காற்பந்து பொன் வாழ்வில் தமது 900ஆம் கோலை எட்டி பிடித்தார் லியோனல் மெஸ்ஸி. ஆயினும் அந்த கோல் அவர் முதன்மை அங்கம் வகிக்கும் இன்டர் மயாமி கான்கேகாஃப் வெற்றியாளர் கிண்ண போட்டியில் காலிறுதிக்கு முன்னேற உதவவில்லை. காலிறுதி சுற்றுக்குள் நுழையும் இறுதி 16 அணிகளுக்கு இடையிலான 2ஆம் கட்ட ஆட்டத்தில் இன்டர் மயாமி நேஷ்வில்லை சந்தித்து களமாடியது. ஆட்டம் தொடங்கிய 7வது நிமிடத்திலேயே 38 வயது மெஸ்ஸி அந்த கோலை புகுத்தி வரலாற்று முத்திரையை பதித்தார். 74ஆம் நிமிடத்தில் நேஷ்வில் வீரர் கிறிஸ்டியான் எஸ்பினோசா புகுத்திய கோல் ஆட்டத்தை தலா ஒரு கோலில் சமம் காண வழிகோலியது. எதிரணி அரங்கில் சமம் கண்டதால் இன்டர் மயாமி அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தது. அர்ஜென்டினா காற்பந்து உச்ச நட்சத்திரமான மெஸ்ஸி இன்டர் மயாமிக்கு மட்டும் 81 கோல்களை பெற்று தந்துள்ளார். 2023 அவ்வணியில் தடம் பதித்தார் மெஸ்ஸி. வெற்றியாளர் லீக்கில் காலிறுதிக்கு முன்னேறியது லிவர்பூல். கலத்தசராய் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தி ரெட்ஸ் 4-0 என வாகை சூடியது. 4-1 என மொத்த கோல்களில் செந்நிற அணி காலிறுதியில் தனக்கான இடத்தை உறுதி செய்தது. கேலத்தெசராயை தமது சொந்த அரங்கில் வரவேற்ற செந்நிற அணிக்கான முதல் கோலை 25ஆம் நிமிடத்தில் புகுத்தினார் டொமினிக் ஜோபோஸ்லா. உபசரிப்பு அணிக்கான எஞ்சிய 3 கோல்களை பிற்பாதியில் டொமினிக் ஜோபோஸ்லாய், ஹியூகோ எகிதிகே, ராயன் கிராவன்பர்க், முகமது சாலா ஆகியோர் பெற்று தந்தனர். 2 கட்டங்களாக நடத்தப்படவிருக்கும் காலிறுதியில் லிவர்பூல் PSG-யுடன் மோதும். அவ்வாட்டம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு தொடங்கும். தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மை காட்டிலும் தம் பிள்ளை அறிவிற் சிறந்து விளங்குவதைக் கண்டு பெருமையுறாத பெற்றோர் ஏது. ஆயினும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் பெற்றோருக்கு மட்டுமல்ல, இந்த உலகில் வாழும் அனைவருக்கும் இனிமையை தருவர் என பெருமிதம் உரைக்கிறார் வள்ளுவ பேராசான். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.